ஜேடி த டிடெக்டிவ் எபிசோட் நம்பர் 7. உண்மையை நம்ம எத்தனை முறை மூடி மூடி மறைச்சாலும் அது ஒரு நாள் ஏதோ ஒரு விதத்தில் வெளியே வரத்தான் செய்யும். ஆனால் அந்த உண்மைக்காக நிறைய பேர் காத்திருக்கவே மாட்டாங்க. அந்த முதியவரை விசாரித்து கொண்டிருக்கும் அறைக்குள்ளே சென்ற ஜேடி அங்கே முகத்தில் ரத்தம் வழிய அமர்ந்திருக்கும் அந்த முதியவரை பார்த்தான். உடனே அருகில் நிற்கும் டீனாவை அழைத்து, என்ன டீனா, நீ அடித்த அடியில் இந்நேரம் முகத்தில் இருக்க மாஸ்க் பிச்சுக்கிட்டு வந்திருக்குன்னு நினச்சேன், ஆனால் அப்படியே இருக்கு, நீ அவனை அடிச்சியா என்று கேட்க, அதை கேட்டு இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஏனென்றால் அவன் முகத்தில் இருப்பது மாஸ்க் என்று டிஐஜி விஜயகுமாரால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அதனை ஜேடி எப்படி கண்டுபிடித்தான் என்று, ஏய் 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 ஜேடி, நீ என்ன சொல்கிற, அவன் மாஸ்க் மாட்டிகிட்டு இருக்கானா என்று அவர் கேட்டவாறே அவனுடைய முகத்தின் அருகே சென்று தனது கையில் இருக்கும் ஒரு டார்ச்சை அவன் முகத்தில் அடித்து பார்த்தான். அப்பொழுது அந்த டார்ச் பட்டு அந்த இடம் சற்று ஒளிர்ந்ததை டிஐஜி விஜயகுமார் கவனிக்க தவறவில்லை. ஏய் ஜேடி, இதை என்னால் நம்பவே முடியல, இவன் மாஸ்க் போட்டுட்ருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? அதற்கு ஜேடியோ, சார் இது மட்டும் இல்லை, இன்னும் எனக்கு நிறைய விஷயம் தெரியும், அதெல்லாம் சொன்னால் தேவையில்லாத கான்ட்ரவர்சி தான் வரும். ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக இவனுடைய கேஸை முதல்ல விசாரிப்போமா என்று கேட்டவாறே ஜேடி அந்த முதியவர் முகத்தில் அணிந்திருக்கும் மாஸ்கை தனது கையில் இருக்கும் ஓர் கத்தியின் மூலம் அதனை பீத்து வெளியே எறிந்தான். உள்ளே ஒரு 30-35 வயதுள்ள முகம் ஒன்று அவர்களுக்கு பளிச்சென்று தெரிந்தது. அதனை பார்த்த உடனே, ஏய் என்னடா இவன் மாஸ்க் போட்டுன்னு வந்திருக்கான், மாஸ்கை இவன் எத்தனை வருஷமாக போட்டுக்கிட்டு இங்கே இருந்திருப்பான்னு தெரியலையே, இங்கே இருக்க யாருக்குமே எந்த சந்தேகமாக வரலை என்று விஷால் கேட்க, அதற்கு ஜேடியோ, டேய் நான் தான் உள்ளே வரும்போதே அவன் மாஸ்க் போட்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னல, அப்புறம் என்ன உனக்கு பெருசாக அதிர்ச்சி வர தகவல் மாதிரி இப்படி கேட்குற என்று கேட்டுவிட்டு, சரி உன்னுடைய பேர் உத்தரன் தானே, நீ எத்தனை வருஷமாக இங்கே மாஸ்க் போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க, இவங்க உங்களுக்கு என்ன பண்ணாங்கங்கிறத நீயே உன் வாயில் சொல்கிறியா என்று கேட்ட உடனே அந்த 35 வயது உள்ள நபர், என்னுடைய பேர் உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்க, அதற்கு உடனே உன்னுடைய பேர் மட்டும் இல்லை, உனக்கு என்ன நடந்தது உட்பட எனக்கு எல்லாமே தெரியும், அதனால் நீயே உனக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னனா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, இந்த கேஸில் இருந்து உன்னை காப்பாற்றுறதுக்கு ஓரளவுக்கு என்னால் முடியுமான்னு தெரியல, ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்புறம் அந்த கூலிப்படை அவங்க நீ சொன்ன மாதிரியே செஞ்சிட்டாங்க, ஸோ இப்பயாச்சுன்னா நீ வாயை திறக்கிறியா என்று கேட்க, ஆனால் நீ போய் கூடவா அவங்கள தடுக்க முடியல என்று அந்த உத்திரன் கேட்க, டேய் நான் தடுக்கணும்னு நினச்சிருந்தா இங்கிருந்தே அவங்கள ஃபோன் போட்டு இத்தனை மணிக்கு அட்டாக் பண்ண வந்திருப்பாங்கன்னு சொல்லி தடுத்து நிறுத்தி இருக்க முடியும். ஆனால் நான் ஏன் நேரடியாக போனேன்னு தெரியுமா? அவனுங்க சாக வேண்டியவனுங்க தான், அவனுங்க சாவை நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் போனேன் என்று ஜேடி கூறும்போது அதை கேட்ட விஜயகுமாரும் டீனாவும் மற்றும் விஷாலும் அதிர்ச்சி அடைந்து ஜேடியின் முகத்தை பார்க்க தொடங்கினார். டேய் நீ காப்பாற்ற ஒன்று அமிச்சா நீ என்னடானா அவங்க சாகுறானுங்களான்னு பார்க்குறதுக்கு போனேன்னு சொல்கிறியா என்று டிஐஜி விஜயகுமார் கேட்க, அதற்கு ஜேடியோ, சார் நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னா அடிமட்டத்திலிருந்து பார்த்துருக்கணும். என்கிட்ட ஒரு கேஸு கொடுக்குறீங்கன்னா அந்த கேஸுக்கான ஃபுல் டீட்டெயிலோடு தான் நான் எப்போவுமே பார்ப்போங்கிறது உங்களுக்கு தெரியல. இது கொலைகள் தான், திட்டமிட்ட கொலை. அது மட்டும் இல்லை, இது பழிவாங்கும் படலம். இப்போது அவன் நினச்ச மாதிரி எல்லாரையும் பழி வாங்கிட்டான். இப்போது அவன் வாயாலே அவனுடைய பழைய விஷயங்களை சொல்லுவான், நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சரி உத்ரா, அவங்க 2 பேரும் செத்துட்டாங்க, சரி உனக்கு நடந்த கொடுமை ரொம்ப மோசம்தான், ஆனால் நீ எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பழிவாங்கிறது, அதுவும் பர்டிகுலராக இப்போ பழிவாங்க என்ன காரணம், அதை நீயே சொல்கிறியா இல்லை நானே சொல்லட்டோமா என்று ஜேடி கேட்டவுடன் அதை கேட்ட உத்திரன் தன் முகத்தில் மகிழ்ச்சியை வரவைத்து கொண்டு சிறு புன்னகையுடன், நன்றி ஜேடி, நீ என்னை காட்டி கொடுக்க மாட்டேன்னு நினச்சேன், சரி நானே எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் என்று கூறிவிட்டு தனது மோசமான வாழ்க்கை நேரங்களை சொல்ல ஆரம்பித்தான். நான் ஒரு நல்ல சேல்ஸ்மேன் தான், வருஷம் வருஷம் நாங்கள் எங்களுடைய குடும்பத்தோடு
ஒவ்வொரு ஊருக்கா நாங்கள் சுற்றுலா செல்வோம். அந்த மாதிரி தான் நாங்கள் இந்த ஊட்டிக்கும் வந்தோம். ஓரிரு நாட்கள் எங்களுக்கு நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. நாங்கள் ஒரு கார்டன் வந்து நல்லா இருக்கோம். அது வந்து இந்த அம்பலத்தானுடைய எஸ்டேட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதை வந்து நாங்கள் சுற்றி பார்க்கறதுக்காக நானும் என்னுடைய ஒய்ஃபும் இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து அம்பலத்தானுடைய இரு மகன்களும் ரோட்டில் வண்டியை நிறுத்தி குடிச்சிட்டு அங்கே போகிற வரவங்கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டு இருந்தானுங்க. நானும் அந்த வழி வரும்பொழுது எங்ககிட்டேயும் சில பிரச்சனை பண்ணாங்க. சரி, நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அமைதியாக அந்த இடத்த வந்து கடந்து போயிட்டோம். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு அந்த கார்டனுடைய அழகை பார்த்து நானும் என்னுடைய ஒய்ஃபும் சந்தோஷமாக இருந்தோம். அப்போ தான் மறுபடியும் அவனுங்க எங்ககிட்ட பிரச்சனை பண்ண வந்தானுங்க. நாங்களும் எனக்கு பிரச்சனை வேணான்னு தள்ளி போய்கிட்டு தான் இருந்தோம். ஒரு கட்டத்தில் அந்த ஆல்பர்ட் இருக்கானே, அவன் என்னுடைய ஒய்ஃபுடைய கையை பிடிச்சி இழுத்தான். என்னுடைய ஒய்ஃபோ, ஏய் சி பொறுக்கி என் கையை விடா என்று அவள் கூறினாள். அவள் கூறியவுடன், அடடடடா என்ன அழகா இருக்க, என்னதான் மாற்றான் தோட்டத்து மல்லிகையாக இருந்தாலும் இவ்வளோ அழகாக இருக்கக்கூடாதே, என் கண்ணு ரொம்ப கொள்ளையடிக்குது, என்னுடைய பங்களா சும்மா தான் இருக்குது, வாயன் நம்ம 2 பேரும் அங்கே போகலாம் என்று என்னுடைய ஒய்ஃபை பார்த்து அவன் கேட்டான். உடனே எனக்கு கோவம் வந்துச்சு. உடனே ஆல்பர்ட்டை வந்து என்னுடைய கையால் பலார்னு அவனை அரைஞ்சேன். அதை பார்த்து அங்கிருந்த சில ஆட்களை பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுங்களுக்கு வேணும் வேணும், என்னதான் ஒரு பப்ளிக்கில் வந்து தப்பாக நடந்துக்கிட்டாலும் சொந்த புருஷன் இருக்கும் போதே பொண்டாட்டி கையை பிடிச்சி இழுக்கிறான்ல, இவனுக்கு வந்து இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு அங்கே சுற்றி இருக்க எல்லாரும் வந்து பேச தொடங்கினாங்க. நானும் வந்து இந்த பிரச்சனை இத்தோடு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தங்கிக்கிட்டு இருந்த ரூமுக்கு வந்துட்டோம். ஆனால் அங்கே என்ன நடந்ததுங்கிறது எனக்கு சரியாக தெரியல என்று கூறும்பொழுது, மேலும் சரி அங்கே என்ன நடந்துச்சுன்னு அதுக்கப்புறம் நீ சொல்ல தேவையில்ல, நான் சில பேர்கிட்ட விசாரிச்சிட்டேன் என்று கூறினான் ஜேடி. அதுக்கப்புறம் நானும் என்னுடைய ஒய்ஃபும் எங்களுடைய ரூமுக்கு வந்துட்டோம். அப்போ தான் அந்த சம்பவம் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சது. ஆல்பர்ட்டுடைய பங்களாவில். ஏய், எங்கிருந்து வந்த ஒருவன் என்னை வந்து அடிச்சிட்டு போயிருக்கான், நீ என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, என்னுடைய அண்ணடா நீ என்று ஆல்பர்ட் கேட்க, அதற்கு சேகரோ, ஏய் அவன் யார், எங்கேருந்து வந்திருக்கான் அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் விசாரிச்சிட்டேன். அவன் இப்போ எங்கே தங்கிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு முதற்கொண்டு எல்லா டீட்டெயிலும் வந்துடுச்சு. உன்னை அசிங்கப்படுத்தனால அவன் வந்து இதுக்கப்புறம் இருக்கவே கூடாது. அதுவும் அவனுடைய பொண்டாட்டி உன்னை வந்து எப்படி பேசினா, இதுக்கப்புறம் அவள் வந்து அவன் கூடவே இருக்கக்கூடாது, அவன் வந்து இந்த உலகத்தை விட்டு போகிற அளவுக்கு நான் ஆல்ரெடி பிளான் போட்டுட்டா என்று சேகர் கூறும்போது, ஆல்பர்ட் உடனே, ஏய் அப்படிலாம் பண்ணாதடா, அவனவனா நீ கொன்னுடு, ஆனால் அவனுடைய மனைவி ரொம்ப அழகாக இருக்கா, அவளை நான் 2 நாள் வச்சிருந்து அதுக்கப்புறம் நம்ம அனுபவிச்சதுக்கப்புறம் அவளை நம்ம கொன்னுக்கலாம் வில்லத்தனமாக ஆல்பர்ட் கூறினான். ஓ அப்படியா, அவ்வளோ அழகாவாடா இருக்கா அவ? அண்ணா நீ அவளை வந்து சைடு ஆங்கிள்லேருந்து பார்த்துருக்கணுண்ணே, அவ்வளோ அழகாக இருந்தா தெரியுமா? என்ன சைடு ஆங்கிளாக போதையை போட்டதுக்கப்புறம் கண்ணு மண்ணு தெரியாமல் எதனா பண்ணிக்கிட்டு இருப்பேன். நான் தான் உனக்கு எல்லாத்துக்கும் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்ன சைடு ஆங்கிளை கண்டுபிடிச்சிட்டாருன்னு தெரில. சரி, நம்மளை அசிங்கப்படுத்தினவங்கள நம்ம இங்கேருந்து அனுப்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு, போகலாமா என்று கூறிவிட்டு இருவரும் தன்னுடைய பங்களாவில் இருந்து வாகனத்தை எடுத்துக்கொண்டு உத்திரன் தங்கி கொண்டிருந்த ஹோட்டலை நோக்கி சென்றனர். ஏங்க, அவங்கள பார்க்குறதுக்கு இந்த ஏரியாவில் ரொம்ப பணக்கார பசங்க மாதிரி தெரியுது, நம்ம அவங்கள அடிச்சிருக்கக்கூடாதோ என்று உத்திரன் மனைவி கேட்க, அதுக்கு உத்திரனோ, அவனுங்க என்னதான் பணக்காரனாக இருந்தாலும் சரி, இது போல் தப்புக்களை வந்து அவனுங்க பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க, அதை தட்டி கேட்குறதுக்கு யாரும் இல்லாதனால்தான் இப்படி பண்ணுறானுங்க. இப்போ நான் கேட்டேன்ல, இதுக்கப்புறம் வந்து அவனுங்க யாரும் பண்ண மாட்டானுங்க, இந்த மாதிரி யார்கிட்டேயும் வந்து நடந்துக்க மாட்டானுங்க. ஒரு ஆள் கேட்டால் தான் அடுத்த ஆள் வந்து கேட்பாங்க, அதனால் நம்ம எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை என்று கூறிவிட்டு இருக்கும்போதே அவர்கள் தங்கி கொண்டிருக்கும் ரூம்பின் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு உத்திரன், கதவு லாக்ல இல்லை, திறந்து தான் இருக்கு, உள்ளே வாங்க என்று கூறும்போதே ஆல்பர்ட்டும் சேகரும் உள்ளே வந்தனர். அவர்களை பார்த்த உத்திரன், ஏய் எதுக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும், ஏன் இந்த மேனேஜ்மெண்ட் உங்களை எப்படி வெளியே உள்ளே விட்டுது என்று கேட்கும்போது உடனே சேகர் தனது கையில் இருக்கும் ஒரு துப்பாக்கியை உத்திரன் முன்பு நீட்டினான். ஏய்
உனக்கு என்ன தைரியம் இருந்தால் இந்த ஏரியாவில் நாங்கள் எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பசங்க எங்களை அடிச்சுட்டு நீ இங்கேருந்து போயிடுவியா? அதுவும் உயிரோடு போயிடுவியா? சரி, உன்னை கூட பரவாயில்லடா. எங்களுக்கு எவ்வளோ அவமானமாக போச்சு தெரியுமா? அந்த அவமானத்துக்கு யார் பதில் சொல்கிறது? நீங்கள் இங்கேருந்து போக முடியாது என்று கூறியவாறு சிறிது நேரத்துக்கு முன்பு, அண்ணா அவங்க 2 பேரும் இங்கே தான் தங்கிட்டு இருக்காங்களா என்று கேட்டவாறே ஆல்பர்ட் உள்ளே வந்தான். அப்பொழுது வாசலில் நின்று கொண்டிருந்த ஒருவன், சார், நீங்கள் சொன்ன மாதிரி அவனும் அவன் மனைவியும் செகண்ட் ஃப்ளோரில் அந்த கடைசி ரூமில் தான் இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், அந்த கடைசி ரூம்லேருந்து எந்த சத்தமும் வெளியே வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுமோ தாராளமாக பண்ணிக்கலாம். ஆனால் ஹோட்டல் பேர் கேட்டுடக்கூடாது சார் என்று கூறினான் ஹோட்டலில் பணிபுரியும் ஊழியர் ஒருவன். அப்பொழுது, ஏய், இதென்ன இன்னைக்கு நேற்று நடக்கிறது? வழக்கமாக நடக்கிறது தானே, நாங்கள் வழக்கமாக பண்ணுறது தானே